என்னை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை ப்ரொபோஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போரா. எக்ஸ்போரா அனுப்பிச்சுருக்காங்க. எக்ஸ்போரா என்ன பண்ணுறாங்க, எத்தனை வருஷமா பண்ணுறாங்க, ரெகுலர் யாரு அந்த ரெவென்யூ சிறுவரும் மற்றவங்க மாதிரி இருப்பாங்க, சமூக பணியாற்றாங்க. ஸோ அதனால தான் அவங்களும் சேர்ந்து நாங்களும் பண்ணோம். அது மாதிரி நிறைய லட்சக்கணக்கான மரங்கள் வச்சுருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்க ஃபண்டு தராங்க. அந்த ஃபண்டில் இருந்து நாங்கள் நிறைய செடியெல்லாம் அது வளர்க்கணும். சும்மா ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குற ஆள் நாங்கள் கிடையாது. அது வளர்க்கணும்னா அது வளர்க்கறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், எத்தனை நாள் ஊற்றணும், எல்லாமே அந்த பக்கத்தில் எல்லாம் தெரிஞ்சு கால்குலேட் பண்ணி தான் அந்த இடத்துல ஒரு மரங்கள் அப்படி வச்சதான் நீங்கள் லட்சக்கணக்கான மரங்கள். இதெல்லாம் இருக்குதுன்னா என்ன சார், ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கோம். நாங்கள் தனியாக செய்யலையே, நான் போய் கூட்டி மரம் தான் நீங்கள் கேட்குறீங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ட்ரெயின் சொல்லுது, அது பிரகாரம் நீங்கள் நடக்கணும். அந்த ட்ரெயின் நல்லா இருக்கணும். என்ன செய்யணும், நல்லா தூங்கணும், சுத்தமாக நல்லா தூங்குங்க. இந்த வயசில் தூங்காமல் எப்போ தூங்க போறீங்க? ஆனால் காலையில் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுவாங்க. ஏன் கேட்டீங்கன்னா இப்போதான் ரிலாக்ஸாக இருக்கும். சிஸ்டம்லாம் யாரும் எந்திரிக்க போகிறீங்க? ரொம்ப பேர் எந்திரிக்க மாட்டாங்க. யாருமே காலேஜ் இருக்கும்போது நான் என்ன மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறார், அதை ஜாதகம் கட்டிருக்கிறோம், 4 காலேஜில் நம்ம ஒரு சொந்தமாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறது, சோம்பேறித்தனம் பண்ணுறது. போலீஸில் சேர்ந்த போது 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், கால் ஊதிடுவோம். 4 மணிக்கு பீப்புன்னு ஊதின உடனே எந்திரிச்சுவோன்னு இல்லைன்னா பெருக்கால் அடிப்போம். அதுக்கப்புறம் 4 மணி என்னங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனா அதுக்கு பிறகு சொல்லிடுது. எந்திரிச்சு பழகு 4 மணிக்கு இருக்கு. ஆனால் உங்களை 4 மணிக்கு எந்திரிக்கிறதுல அட்லீஸ்ட் இருக்கு. காலையில் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் யார் அப்துல் கலாமையாக இருக்கட்டும், கவாஸ்கராக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு பிடித்த யாராக இருந்தாலும் நான் எக்ஸப்ட் நடிகர் சொல்ல மாட்டேன். நடிகருக்கு வந்து பிடிக்காத நடிகர்கள் சத்துவம் முடியாது. கேட்டால் அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனால் அது சில பேர் நெறித்தனமாக இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது. அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க நீங்கள் ஏற்றுங்க. தோனி அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு, நல்லா ஏற்றுங்க. அது மாதிரி பேசுங்க. அவங்க மாதிரி அவங்களே எதிர்த்தாங்க, காலையில் எதிர்த்தாங்க. ஒவ்வொரு வெற்றியாளரும் காலையில் எதிர்க்கிறதுனால தான் அவங்க வெற்றியாளராக ஆகிறாங்க. அது வந்து ஞாபகம், ஒரு வெற்றியாளர்னா அவங்க காலையில் எதிர்ப்போம். அது மாதிரி காலையில் எதிர்த்துக்கிறாங்க. எல்லாருமே கேட்டாங்க, அப்துல் கலாம் வந்து ஊட்டியில் இருக்கும்போது நம்ம ஊட்டிக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி எவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க, திடீர்னு அவங்க போய் யாரும் ஒரு தவறு சொன்னாங்க, அப்படியா உங்களுக்கு நான் இங்கே வரேன் அப்படிங்கிறது. ஆனால் நாங்கள் ஜனாதிபதிக்கு என்னென்ன வரணும், எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு நடத்தணும், அவர் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் டைட்டில் கொடுக்கணும். சொல்லுறது பறி போயிடுச்சு எனக்கு அப்படிங்கிறாரு. நான் போய் இந்த இடத்த பார்க்கணும். யாருன்னு பார்த்தா ராமேஸ்வரம். ஒரு காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பார வந்து நல்லா போராடி அந்த தளபதி வந்து உடம்புலையாக கொண்டிருக்காரு. அவர் அவசியம் பார்க்கணும். புரோட்டோகாலில் கிடையாது. புரோட்டோகால் நான் வரேன், அந்த இடத்துக்கு வரேன், நீ வராத வாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சாப்பு கொடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மேனக்ஸா வந்து மிலிட்ரியில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தானா அவருடைய கடமை, அவர் எப்படி கடமையாற்றினார்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது இல்லைன்னா நீங்கள் தான் போய் பாருங்க. இந்த சூழலை கண்டதே இதை ஒரு நிமிஷம் போய் பாருங்க. இந்த மேனக்ஸா எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி வாரம் எப்படி எப்படி தன்மை எப்படி நடந்தாரு, அந்த மாதிரி அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஜனாதிபதி ஒட்டக்கால்லாம் விட்டு ஓடி வந்து பார்க்குறாரு. அவருக்கு அந்த தண்ணி உண்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு கட்டணம் அவருக்குலாம் தெரியவே தெரியாது. நான் பார்த்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன். கட்டல் அவர் பற்றி பார்த்தீங்கன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா கட்டல் மாதிரி இருக்கணும். அவருக்கு மதுரையில் ஹாஸ்பிட்டலில் பாய் விசாரி கட்டல் போலீஸ் சொல்லி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாதிரி நிறையா மாதிரி எம்ஜிஆர் சீமாக இருக்காரு. அப்போ நான் எம்ஜிஆருக்கு சந்தோஷப்படுறேன். அவர் வந்து போயிட்டு இருக்கும்போது மதுரையில் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரோஸ்லேண்டில், அதாவது தங்கக்கூடிய கவர்மெண்ட் அரசியல் மாதிரி கேட்டாங்க. தங்கிறதுக்கு முன்னால் டக்குன்னு லெஃப்டில் போகுது. எல்லாரும் பயந்துட்டு என்ன எழுதுனாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகிற ஒரு முன்னால் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா கட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்து வாயில் விசுக்கிற பார்த்தா சுண்டு பார்த்துக்கிறார். அவர் பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்.
அவர் பக்கத்துல பார்த்தோன்னே அப்படியே இடுப்பை கை வச்சுட்டு அப்படியே நின்று அழுகுறாரு. டக்குன்னு தெரிஞ்சு போச்சு எம்ஜிஆர் தான் வந்திருக்காரு. அவர் எழுதி கேட்கிறாரு, இல்ல ஒரு வேலையை சேர கொடுத்தாங்க அப்படி சேர்லாம் உட்கார்ல அவரு முதல்ல இந்த இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணி கட்டி போட்டு எல்லாம் பண்ண அது வரைக்கும் உட்கார மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு கட்டு போட்டு ஃபேன் போட்டு சேர் போட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து அவர் பக்கத்தில் கையை வச்சு அழுகிறாரு. இதுவரைக்கும் யாருமே வந்து பார்க்கல, சிஎம் வந்து பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய திறமைகள் தாண்டி யாரால ஓடி வராங்கிறது தவறு தான் சொல்றேன். கரெக்டாக ஓடி வர்றாரு எங்க, ஐன்ஸ்டைன் ஓடி வர்றாரு அப்துல் கலாம். அப்படின்னா என்ன உங்களுக்கு